ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன். ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாதர் சன் சொல்லலாம், டாட்டர் ஃபாதர் சொல்லலாம். அந்த மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ்க்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, பை எ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2, ஒய் ஈக்குவல் டு 3x minus 1, ஒய் ஈக்குவல் டு 2x. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் விச் எக்ஸ்பிரஸ் தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ். Functions. A relation which exists a unique output is called functions. அதாவது இந்த ஒவ்வொரு ரிலேஷனில், இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ் வரும். ஒவ்வொரு எக்ஸுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த ரிலேஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெண்டு செட் இருக்குது, ஏ அண்ட் பி. ஏ பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், அது ஒரு குரூப்பாக நான் பிரிச்சுட்ருக்கேன். பியில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ், அது ஒரு குரூப்பில், அது பி செட்டில் இருக்குது. சரி, நம்ம டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், சன் ஃபாதர். இப்போ இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எப்படி குரூப் பண்ணலாம், வெறும் சன் அண்ட் ஃபாதர் அப்படி பார்க்கும்போது R1 relation 1 equal to S1, F1. இந்த S1 வந்து ஃபாதர், F1உடைய சன். அப்புறம் S2க்கு F2ன்னு வரும், S4க்கு F4ன்னு வரும். இப்போ அடுத்த லாஜிக் பார்த்தீங்கன்னா டாட்டர் அண்ட் ஃபாதர். இப்போ இந்த லாஜிக்கில் இந்த ரிலேஷனில் எது பேராகவும் பாருங்கள். டாட்டர் சொல்லும்போது இந்த லாஸ்ட் டூ தான் இதாகும், D1, D2, D1, D3, D3. இப்போ D1க்கு ஃபாதர் யார், F1, D3க்கு ஃபாதர் F3. அந்த பேரை மட்டும் நமக்கு இது ரெண்டு பேர் வரும் இதில். இப்போ தேர்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அண்ட் ஃபாதர். இந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணும்போது சில்ட்ரன் ஃபுல்லாக ஒரு சைடு இருக்காங்க, ஃபாதர்ஸ் ஒரு சைடு இருக்காங்க. அப்போ நம்ம பேர் பண்ணோம்னா அந்தந்த சன் அந்த ஃபாதர் கூட நம்ம பேர் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ R3 ஈக்குவல் டு அப்படி எழுதும் போது S1க்கு F1 வரும், S2க்கு F2 வரும், S4க்கு F4, D1க்கு F1. இப்போது ஃபாதர் 1க்கு வந்து ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே F1 தான் வரும். F2க்கு சன் மட்டும் தான், இப்போ S2, F3க்கு டாட்டர் மட்டும் தான், F4க்கு சன் மட்டும். இதுதான் சில்ட்ரன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஸ். அப்போ ரெண்டு செட் இருக்குன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டாப்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். தட் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் பிட்வீன் டூ செட்ஸ். ரெண்டு செட்டு நம்ம பேர் பண்ணி எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட், A cross B. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் டூ செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரெண்டு ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்ருக்கேன், A அண்ட் B. ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. ஏல வந்து 2 டீம்ஸ் இருக்குது, இந்தியன், ஆஸ்திரேலியா. பியில் வந்து பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இருக்குது. இப்போது குரூப் ஏல இருக்கிற டீம் வந்து குரூப் பி உள்ள டீம் கூட 1 டைம் லீக் மேட்ச் ஷெட்யூல் பண்ணணும். எத்தனை மேட்சஸ் வரும் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் இல்லையா. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. இப்போ நம்பர் ஆஃப் மேட்சஸ் நம்ம 4 மேட்சஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்.
அதுதான் ஏ கிராஸ் பி. ஒரு செட்டு இந்த செட் கூட பேர் பண்ணி எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏல எத்தனை டீம் இருக்குது? 2 டீம்ஸ் இருக்குது. பியில் எத்தனை டீம்ஸ் இருக்குது? 2 டீம்ஸ் இருக்குது. அப்போ 2 × 2 4. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1,2, பி ஈக்குவல் டு ஏ, பி, சி. ஏல 2 டேர்ம்ஸ் இருக்குது, பியில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணுறப்போ 2 × 3 6 டேர்ம்ஸ் வரும். அது 6 பேர். இந்த 1க்கு 3 பேரு, அதுதான் போட்டிருக்கேன். 2க்கு 3 பேரு. For number of elements of A cross B 6. B cross A. இது A with B. B cross A னா first B with A. So B ல இருந்து A க்கு போகணும். இப்போ A க்கு ஒரு 2 பேர் வரும். அப்போ A, 1, A, 2. B க்கு B, 1, B, 2. C க்கு C, 1, C, 2. Number of elements same 6 தான். ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது n of A cross B equal to n of B cross A. So number of elements in A cross B is equal to the number of elements in B cross A. ரெண்டுமே கவுண்ட் சேமாக தான் இருக்கும். பட் அது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதாவது A cross B is not equal to B cross A. இது எப்போ சேமாக வரும்னா only if A equal to B. ஏவும் பியும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 1,2, B equal to 1,2. இப்போ ரெண்டுமே சேம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1,2, 1,2. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா A cross Bக்கு நம்மளுக்கு இந்த 4 பேர்ஸ் வருது. B cross A வந்து 4 பேர் தான் வரும். இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா A equal to 1,2, B equal to null set. null setனா there is no elements. Bயில் எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் இல்லை. இப்போ அதுக்கு நம்ம கிராஸ் பண்ண முடியுமா? கிராஸ் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணலாம். இப்போ A cross Bனா வரும் நம்மளுக்கு. அதுவும் நல் செட்டு தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நல் செட். இப்போ ரெண்டு செட்டில் ஒரு செட்டு எம்டியாக இருக்கும்போது ஸோ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நல் செட். இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போனால் கொஷின் நம்பர் 1. எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A. A and B. A and Bக்கு எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம A cross B நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ A cross Bனா A பேர் வித் B. சியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் B கூட பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் A cross B. டோட்டலாக எத்தனை 6 பேர்ஸ் வரும். ஏன்னா இங்கே 3 இருக்குது. ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 2 இருக்குது. ஸோ 3 × 2 6. ஸோ 6 பேர்ஸ். B cross A. ஃபஸ்ட்டு B வச்சுக்கோங்க, அப்புறம் A எழுதிக்கோங்க. தென் ஃபைண்ட் B cross A. பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூட ஏவை பேர் பண்ணிங்கன்னா அதுவும் 6 எலிமெண்ட்ஸ் வரும். தேர்ட் A cross A. A cross Aனா ஏக்கு ஏவை நம்ம என்ன பண்ணோம்? பேர் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ திஸ் இஸ் A cross A. ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ்? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதிலும் 3. இப்போ 3 × 3 9. ஸோ டோட்டலாக இதில் 9 பேர்ஸ் இருக்கும். செகண்ட் அதுலேயும் சப்டிவிஷன் செகண்டு. A equal to B equal to P, Q. சில இதில் என்ன சொல்ல வரேன்னா A and B ரெண்டு செட்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ P, Q சொல்லிட்டான். இப்போ AB ரெண்டு சேம் எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ A cross B பண்ணும்போது பேர் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு இந்த 4 பேர்ஸ் வரும். B cross A பண்ணும்போது 4 பேர்ஸ். பட் ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ நம்ம முன்னுமே சொன்னோம் இல்லையா, A and B சேமாக இருந்ததுன்னா A cross Bயும் B cross Aவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். And also A cross A. Question number 2. Let A equal to 1, 2, 3. இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு டேரெக்டாக எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. B வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஃபைண்ட் A cross B and B cross A கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணோம்? A equal to 1, 2, 3. B equal to, ஸோ B எப்படி இருக்குன்னா where X is a prime number less than 10. ஸோ 10 கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ ப்ரைம் நம்பரு 2, 3, 5, 7. ஸோ 10 கீழே 4 நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர்ஸு. அது நீங்கள் பில் எழுதிக்கோங்க. இப்போது A cross B ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் A cross B. A is paired with B. ஸோ ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 4 இருக்குது. இப்போ 3 × 4 12. இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர் வரும்? 12 பேர் வரணும். B cross A. First B, then A,
then write B cross A. So இதில் நமக்கு எத்தனை பேர் வரணும்? Bல 4 elements இருக்கு, Aல 3. So 4 into 3, 12. Third question, if B cross A equal to this one, find A and B. So இது வந்து B cross A, so Cartesian product value கொடுத்துட்டு A and B ஓட sets கேட்பாங்க. A ஓட elements என்ன, B ஓட elements என்ன. So reverseல கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணோம்? இப்போ B cross Aனா இல்லை ஒவ்வொரு பேரில் வர ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து B, செகண்ட் வந்து ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேரில் ஃபஸ்ட்டு வந்து B, செகண்ட் வந்து ஏ. அப்போது ஏல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 3 இருக்குது, நெக்ஸ்ட் பேரில் 4 இருக்குது, அகைன் 3, 4. அப்போது A is equal to 3, 4. B is equal to B. ஃபஸ்ட் நம்பர்லாம் பாருங்கள், -2 இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது -2, 0, 3, அதுதான் B. Fourth one, if A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7. So, 3 set கொடுத்துட்டு show that A cross A equal to B cross B intersection C cross C. So, LHS. இது LHS, இது வந்து RHS. So, LHSல A cross A இருக்கு. So, A cross Aனா A pair with A. So, pair அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 pairs வரும். Then find RHS. RHSல first B cross B find பண்ணுங்க. So B with B பண்ணும்போது so 3 into 3 total நமக்கு 9 pairs வரணும். Then C cross C, அதுவும் 9 pair நமக்கு வரணும். Last B cross B intersection C cross C. Intersectionனா இந்த ரெண்டு டேர்மில் ரெண்டு ஈக்குவேஷனில் எது காமன் பேர் அது மட்டும் எடுத்து எழுதுங்க. எது காமனாக இருக்குது? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ 4 பேர். நான் அது மட்டும் நான் தனியாக, இதுதான் RHS. இப்போ LHS RHS ஈக்குவலாக இருக்க பாருங்கள். எஸ், ஈக்குவல். இதுவும் இதுவும் சேமாக இருக்குது. therefore LHS equal to RHS, thus proved. Sixth one, the A and B வந்து set bidder ஃபார்மில் இருக்குது. C மட்டும் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டான். வெரிஃபை தட். இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஏ எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6 அப் டு எண்ட். ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ 2க்குள்ளனா இப்போ 0 வரும், 1 வரும். அது ஏன்னு எடுத்துக்கோங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டான். பட் ஒரு லிமிட் கொடுத்துட்டான் 1லேருந்து 4க்குள்ள. இப்போ 1, 2, 3, 4. ஆனால் 1 நம்ம சேர்க்கல, ஆட் பண்ணல. ஏன்னா லெஸ் தென்னா 1 நம்ம சேர்க்கக்கூடாது. பட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அந்த ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ஈக்குவல் டுனா 4 நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஈக்குவல் டு வரல, வெறும் லெஸ் தென் மட்டும் தான் இருக்குது. அப்போ 1 நம்ம சேர்க்கக்கூடாது. வெறும் 2, 3, 4 தான். ஃபர்ஸ்ட் LHS ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் B யூனியன் C. B யூனியன் C. பியும் சியும் யூனியன் சேர்த்து ஒரே செட்டாக நம்ம எழுதணும். ஸோ 2, 3, 4, 5. அதில் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆனால் கூட நீங்கள் ஒன் டைம் மட்டும் தான் நம்ம எழுதணும். A cross B யூனியன் C. இப்போ ஏக்கும் இந்த B யூனியன் சிக்கும் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ 0க்கு இந்த 4 பேரு அண்ட் 1க்கு 4 பேர் போட்டிருக்கேன். RHS ஃபர்ஸ்ட் A cross B ஃபைண்ட் பண்ணுங்க. தென் A cross C. தென் அதுக்கு யூனியன் பண்ணுங்க. A cross B. இதையும் இந்த செட்டும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒரே செட்டாக நம்ம எழுதணும். இப்போ LHS RHS ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். எஸ், LHSம் RHSம் ரெண்டும் சேமாக இருக்குது. The LHS equal to RHS, thus proved. Question number 7. Let A equal to, so questions கொடுத்துட்டாங்க. எல்லாமே செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C.
சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு ஏவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? a set of all natural numbers less than 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து less than 8னால அப் டு 7 வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். b ஈக்குவல் டு all prime numbers less than 8. ஸோ prime numbers less than 8னா அப்போ 2, 3, 5, 7 தான் வரும். set of even prime number. ஸோ prime நம்பர்ஸில் ஈவன் நம்பர் ஒரு நம்பர் தான், அது 2 மட்டும் தான். இப்போ c ஈக்குவல் டு ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் LHS A intersection B. ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் டேர்ம் 2, 3, 5 and 7. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் A intersection B cross C. வந்த வேல்யூவை C கூட கிராஸ் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட். அதை பண்ணும்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நெக்ஸ்ட் RHS A cross C ஃபைண்ட் பண்ணுங்க. A and C, இது A cross C. தென் B cross C, B க்கும் C க்கும் பேர் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். தென் இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டு டேர்ம்ஸ் உள்ள இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ் எது காமனாக இருக்குது? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ LHS RHS ஈக்குவலாக இருக்கா? எஸ், LHS and RHS are both are equal, thus proved. அது 7th கொஸ்டினில் சப்டிவிஷன் 2ல் இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. LHS A cross B minus C. ஸோ ஃபர்ஸ்ட் B minus C ஃபைண்ட் பண்ணுங்க. B minus Cனா Bயில் C மைனஸ் பண்ணணும். இப்போ B and Cயில் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2ஐ கேன்சல் பண்ணி ரிமைனிங் 3 டேர்ம்ஸை இங்கே எழுதுறேங்க. அதாவது B minus C. தென் A cross, இந்த ஏக்கும் இந்த B minus Cக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ஏழு எத்தனை இருக்குது? 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. B minus Cயில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 7 into 3, 21 பேர்ஸ் வரணும். RHS find A cross B. A and Bக்கு பேர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். தென் ஃபைண்ட் A cross C. ஏக்கும் சிக்கும் பேர் பண்ணுங்க. தென் A cross B மைனஸ் A cross C. இந்த ரெண்டு இதில் எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை எடுத்து எழுதணும். இதுதான் RHS. இப்போ செக் பண்ணிங்கன்னா LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கும். therefore thus proved. ஸோ இந்த எக்ஸசைஸில் 5th சம் அண்டு 6th ஒரு 2 சம் நான் உங்களுக்கு விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கீழே டைப் பண்ணி அனுப்புங்க. we will see you in the next video. Thank you.